ஹலோ ட்ரேடர்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 20th நவம்பர் மண்டேவோட நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ப்ரீ மார்க்கெட் அனலைஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நிஃப்டி 50யோட டெய்லி டைம் ஃப்ரேம். ஸோ டெய்லி டைம் ஃப்ரேமில் என்ன ட்ரெண்டில் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு மார்க்கெட் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த டவுன் ட்ரெண்ட் 19,350 ரேஞ்சை பிரேக் டவுன் பண்ணியிருந்துச்சு. ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல ரிவர்சல் நடந்துச்சு அப்படின்னா மார்க்கெட் டவுன் சைடு இன்னும் ஃபால் ஆகும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ இந்த இடத்துல ரிவர்சலுங்கிறது நடக்கவே கிடையாது. அண்ட் தென் ஸ்ட்ராங் பையும் கிடையாது. ஓகேங்களா. ஸோ நம்மளை பையும் எடுக்க விடலை, அண்ட் தென் செல் சைடும் போக விடலை. ஸோ உங்களுக்கு மார்க்கெட் உங்களுக்கு கேப் அப் ஆகுது, கேப் டவுன் ஆகுது, அண்ட் தென் ஸ்மால் ரெட்டு, ஸ்மால் க்ரீனு, டோஜி எல்லாமே உங்களுக்கு ஃபார்ம் ஆகுது. பட் உங்களுக்கு எந்த சைடு அப்படின்னு உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் கொடுக்கல. ஓகேங்களா. அண்ட் தென் அந்த ரெட்டோட ஹையையும் உங்களுக்கு தாண்டிடுச்சு. அண்ட் தென் தாண்டிட்டு உங்களுக்கு இந்த ஹையில் உங்களுக்கு ரிஜெக்ஷன் ஆகிருக்கு. அண்ட் தென் ப்ரீவியஸ் கேண்டிலோட ஹை அண்ட் லோக்குள்ளே அந்த ஃப்ரைடேவோட கேண்டில் உங்களுக்கு ஃபார்ம் ஆகிருக்கு. பிரேக் அவுட் அப்படின்னா இன்றைக்கான கேண்டிலில் வச்சு தான் நம்ம பிரேக் அவுட் அப்படிங்கிறத எடுத்துக்க முடியும். அண்ட் தென் ஹை அண்ட் லோவுக்கு மேலே அது கீழே உங்களுக்கு பிரேக் அவுட் நடந்தால் தான் உங்களுக்கு டைரக்ஷன் கன்ஃபார்ம் பண்ண முடியும். ஓகேங்களா. ஸோ அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஆல்ரெடி ட்ரெண்ட் உங்களுக்கு மார்க்கெட் இங்கே இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கான நிறையா பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ்க்கு இங்கே ஒரு ஷோல்டர் உங்களுக்கு ஃபார்ம் ஆகணும். ஷோல்டர் எது வரைக்கும் ஃபார்ம் ஆகலாம் அப்படி 19,400 வரைக்கும் உங்களுக்கு ஷோல்டர் ஃபார்ம் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இங்கே ஃபார்ம் ஆகிட்டு மறுபடியும் உங்களுக்கு நியூ ஹையை பிரேக் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஓகேங்களா. ஸோ இந்த இம்பல்ஸ்க்கு ஒரு சின்ன கரெக்ஷன். ஸோ இதுதான் ஓவரால் மார்க்கெட் வியூ. ஸோ இன்றைக்கான ப்ரீ மார்க்கெட் வியூவில் எப்படி நம்ம ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னா 15 minutes டைம் ஃப்ரேம் எடுத்துக்கலாம். அண்ட் தென் அந்த க்ரீன் ரெட் லைன்ஸ் எல்லாமே நேற்று ஃப்ரைடே அண்ட் தென் வியாழக்கிழமையோட ஹை அண்ட் லோஸ் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். ஒரு ட்ரெண்ட் லைன் நம்ம ட்ராப் பண்ணியிருக்கோம். அந்த ட்ரெண்ட் லைனில் 3 பாயிண்ட்ஸ் சப்போர்ட்ஸ் எடுத்துருக்கு. 4 பாயிண்ட்ஸ். ஓகேங்களா. ஸோ இன்றைக்கான மார்க்கெட் எப்படி இருக்க போகுது அப்படின்னா குளோபல் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மார்க்கெட் கேப் அப் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது 800க்கு மேலே. ஓகேங்களா. ஸோ 800க்கு மேலே அண்ட் தென் 875க்கு மேலே க்ளோஸ் வைக்கும்போது உங்களுக்கு மார்க்கெட் ஃபர்தராக ஃபஸ்ட் டார்கெட் செகண்ட் டார்கெட் கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு அதை பிரேக் அவுட் பண்ணலை அப்படின்னா உங்களுக்கு ட்ரெண்ட் லைனில் சப்போர்ட் எடுக்கும். ட்ரெண்ட் லைனில் சப்போர்ட் எடுக்க முடியல அப்படின்னா உங்களுக்கு டவுன் சைடு பிரேக் டவுன் ஆகிட்டு உங்களுக்கு ஃபஸ்ட் டார்கெட் செகண்ட் டார்கெட் தேர்ட் டார்கெட் உங்களுக்கு கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது இன்றைக்கான மார்க்கெட்டில். ஸோ இதுதான் அப் சைடு அண்ட் டவுன் சைட் பிரேக் அவுட் அண்ட் டார்கெட்ஸ். ஓகேங்களா. ஸோ ரிவர்சல் அப்படின்னா ட்ரெண்ட் லைனில் ரிவர்சல் எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ மோஸ்ட்லி அந்த ரிவர்சலும் சஸ்டெயின் ஆகாமல் பிரேக் டவுன் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் அதிகமாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு 30 minutes நிஃப்டி ஓப்பன் ஆன உடனே தான் உங்களுக்கு தெரியும் 19,875 பிரேக் அவுட் பண்ணுதா இல்லையா, இல்லை சைட்வேஸா. ஸோ சைட்வேஸ் நடந்துச்சு அப்படின்னா ஒரு 10:30 11:30க்கு மேலே உங்களுக்கு ஒரு பிரேக் அவுட் நடக்கும். ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா பேங்க் நிஃப்டியோட 15 minutes டைம் ஃப்ரேம் நம்ம வச்சுருக்கோம். ஸோ இதில் ஆக்சுவலாக க்ரீன் லைன்ஸ் அண்ட் ரெட் லைன்ஸ் ஒயிட் லைன்ஸ் ட்ரெண்ட் லைன் பிரேக் டவுன் ஆகிருக்கு. ஓகேங்களா. இந்த ட்ரெண்ட் உங்களுக்கு பிரேக் டவுன் ஆகிருக்கு. ஃப்ரைடே மார்க்கெட்டில் பிரேக் டவுன் ஆகிட்டு ஒரு சைட்வேஸ் மாதிரி உங்களுக்கு போட்டிருக்கு. ஸோ இன்றைக்கான மார்க்கெட் இந்த ரேஞ்சுக்குள்ளே இதுக்குள்ளே தான், அதாவது ஃப்ரைடேவோட ஹைக்குள்ளே கேப் அப் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். கேப் அப் ஆகிட்டு ஹைக்கு மேலே க்ளோஸ் வைக்கிற பட்சத்தில் உங்களுக்கு ஃபஸ்ட் டார்கெட் அந்த க்ரீன் லைன். ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட் டார்கெட் ஹிட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் இருக்குது. செகண்ட் டார்கெட் கூட சான்சஸ் கொஞ்சம் கம்மி தான். அண்ட் தென் லோவு பிரேக் பண்ணுற பட்சத்தில் இல்லாட்டி அந்த பிரேக் அவுட் கேண்டிலோட லோவை பிரேக் பண்ணுற பட்சத்தில் உங்களுக்கு ஃபஸ்ட் டார்கெட் நேத்தோட லோ அண்ட் தென் செகண்ட் டார்கெட் தேர்ட் டார்கெட். ஓகேங்களா. ஸோ இந்த இம்பல்ஸ்க்கு இவ்வளோ தூரம் கரெக்டிவ் நடக்கலாம். இவ்வளோ தூரம் கரெக்டிவ் நடந்துட்டு அப்சைட் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். சேம் இதுவும் ஒரு பேட்டர்ன் தான். ஓகேங்களா. ஸோ இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ் பேட்டர்ன். ஸோ இது டே டைம் ஃப்ரேம்லேயும் வச்சுக்கலாம், 15 minutes டைம் ஃப்ரேம்லேயும் வச்சுக்கலாம். ஸோ இந்த இம்பல்ஸ்க்கு ஒரு கரெக்டிவ் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். கரெக்டிவ் நடந்தால் தான் நம்மளால் லைஃப் டைம் ஹையை பிரேக் பண்ணுறதுக்கான சான்சஸ் நமக்கு தெரியும். ஓகேங்களா. ஸோ இதுதான் இன்றைக்கான ப்ரீ மார்க்கெட் வியூ பேங்க் நிஃப்டியில். ஸோ இன்றைக்கி இல்லாட்டி நாளைக்கு உங்களுக்கு ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. 43,100 வரைக்கும் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. மறுபடியும் உங்களுக்கு மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் இருக்கும் ரிவர்சல் நடக்கிற பட்சத்தில். ஓகேங்களா. ஸோ ஜஸ்ட் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க.
வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.